Hello viewers, வணக்கம். Welcome back to Learn with Lab Tech, our YouTube channel. So last video la நம்ம வந்து what is home UPS or inverter அப்படினு பார்த்தோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல எப்படி வோல்டேஜ் ரேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதே நம்மளோட சேம் ஹோம் இன்வெர்ட்டரையே எப்படி சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன சார்ஜ் கண்ட்ரோலர்ன்ற டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கான்செப்ட்டுக்கு பேர் ரெட்ரோஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம், எப்படின்றது கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்னுடைய சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அண்ட் இது என்னோடய சோலார் பேனல். நான் வந்து இப்போது ஒரு 12 வோல்ட்டு சோலார் பேனல் 100 வாட்ஸு 8 ஆம்ப்ஸ் உள்ள மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பேனலில் வந்து இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து என்னோடய சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 12 வோல்ட் 24 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 24 வோல்ட் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்லி டிசி லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 12 வோல்ட் சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஏசி லோட் டிசி லோட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய 12 வோல்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் எடுத்துக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு 12 வோல்ட் பேனல் எடுத்திருக்கோம். அதனால் இந்த 12 வோல்ட்டு 100 வாட்ஸ் 8 ஆம்ப்ஸ் பேனல், அதனால் இந்த 12 வோல்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 40 ஆம்ப்ஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம். சார்ஜ் கண்ட்ரோலர்ன்றது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர். நம்ம சோலாரில் பார்த்திங்கன்னா சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் டு ஈவினிங் வேரியேஷன் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் கிடைக்கும், கரண்ட்டும் வேரியேஷன் ஆகும். அதுமாதிரி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கும் கரண்ட் ரேட்டிங்கை வந்து மேக்ஸிமம், அதாவது நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரோட மெயினான வேலை வந்து சோலார் பேனல்லேருந்து மேக்ஸிமம் பவரை ட்ராக் பண்ணி நம்ம பேட்டரியை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான். அதனால தான் MPPT அந்த மாதிரி அல்காரிதம்ஸ் போட்டு கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இது வந்து வோல்டேஜை ரெகுலேஷன் பண்ணி டிசி டு டிசியாக 12 வோல்ட்டு இல்லை 24 வோல்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸடாக கொடுக்குறோம். இது வந்து 12 வோல்ட் சிஸ்டம் MPPT பேஸ்டு சார்ஜ் கண்ட்ரோலர், ஹைப்ரிட் சார்ஜ் கண்ட்ரோலர். இது வந்து என்னுடைய MPPT சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இதில் என்னென்ன லீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், டெர்மினல்ஸ்னு. ஸோ இதில் வந்து லைக் solar panel positive and negative, so positive negative terminal from the solar panel. ஸோ நான் என்னோடய பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். அண்ட் இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து கிரிட்லேருந்து கொடுத்து இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து டு த கிரிட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு LCD இருக்கும். ஸோ பேரே பார்த்திங்கன்னா UPS டு PCU. PCUனா நார்மலாக சோலார் இன்வெர்ட்டர் தான் PCU, பவர் கண்டிஷனிங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ UPS டு PCU அந்த கன்வர்ஷனுக்காக உள்ள சார்ஜ் கண்ட்ரோலர். இது 40 ஆம்ப்ஸ் இதோட மாடல் நம்பர். இதில் வந்து LCD இருக்கும். ஸோ பேட்ரி ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே இதில் வந்து பேட்டரியோட லெவல் என்ன, இது என்ன மாடல், எல்லா டீட்டெயில் சீரியல் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ சம் LCD இருக்குது. இதில் வந்து பேனல் கனெக்ஷன், பேட்ரி கனெக்ஷன் அண்ட் டு த இன்வெர்ட்டர் கனெக்ஷன் அண்ட் டு த inverter or load and grid வேணும்னா gridக்கு switchingகாக, because it is a hybrid inverter, hybrid charge controller. என்னோட சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இப்போ சோலார்லேருந்து எனக்கு டிசி இன்புட் வந்துருச்சு. இப்போ பேட்ரிக்கு நான் என்னோடய டிசி அவுட்புட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். பேட்டரியோட பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல். ப்ராப்பராக ஒயரிங் பண்ணணும், நான் ஜஸ்ட் கனெக்ஷனுக்காக பண்ணுறேன். லைட்டாக ஸ்பார்க் வரும், அது ஒன்றும் பண்ணாது. ஸோ நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னோடய சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலர் வழியாக என்னோடய பேட்டரி இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதான் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், MPPT பேஸ்டு சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இப்போ என்னோடய MPPTனா மேக்ஸிமம் பவரை சோலார் பேனல்லேருந்து எடுத்து என்னுடைய பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஸோ இப்போ இதில் வந்து LCDயில் வந்து சார்ஜரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து பேட்டரி சார்ஜிங்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் இப்போ பேட்டரியில் இருக்குன்றதையும் நம்ம வந்து LCD டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம். ஸோ சார்ஜிங், டிஸ்சார்ஜிங், கிரிட்டா இல்லை சோலார் இல்லை விண்ட்லேருந்து வருதா, இது வந்து ஹைப்ரிடு. ஸோ அதனால் யூட்டிலிட்டி பவர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, இதோட சீரியல் நம்பர், அது மாதிரி எல்லா டேட்டாஸும் இதில் இருக்கும். நம்ம அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். பேனலில் இருக்கக்கூடிய டிசி வோல்டேஜ் எடுத்து ரெகுலேட் பண்ணி
மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி. ஐ மீன் இப்போ இதில் எவ்வளோ பவர் மேக்ஸிமமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோடய பேட்டரியை இது வந்து ஸ்டோர் பண்ணி சார்ஜ் பண்ணுது. அதான் ஸோ மை டிசி வோல்டேஜ் ஃப்ரம் மை பேனல் டு த டிசி வோல்டேஜ் ரெகுலேட்டட், அதாவது ஒரு 12 வோல்ட் ஃபிக்ஸ்டாக வர மாதிரி சார்ஜ் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஹோம் இன்வெர்ட்டரை எப்படி சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான். சோலார் பேனல்லேருந்து என்னோடய பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை வந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சோலார் பேனல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பேட்ரி சார்ஜ் சோலார் பேனல்லேருந்து வரதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரியோட அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து என்னோடய பேட்டரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சார்ஜிங். டிஸ்சார்ஜிங் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டரோட பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து டிஸ்சார்ஜிங். இப்போ இது எப்போ வந்து சோலார்லேருந்து வரும்போது டிஸ்சார்ஜிங் பண்ணோம், அண்ட் இதே லைனே வந்து கிரிட்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது சார்ஜிங் பண்ணோம். ஸோ ரெண்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே பேரலாக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து கிரிட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து ஒரு கிரிட் இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து லைனோட கிரிட் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சார்ஜ் கண்ட்ரோலரோட அவுட்புட்டில் வந்து நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து வர கிரிட் இன்புட் இருக்கு இல்லையா, இன்வெர்ட்டருக்கு கொடுக்கக்கூடிய லைனை வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து கொடுக்கணும். ஏன்னா எப்போ சோலார்லேருந்து வரலையோ அப்போ மட்டும் அது வந்து ஏசி மெயின்ஸில் ஆன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ பிகாஸ் இது வந்து ஹைப்ரிட், சோலார்லேருந்து வந்தால் சார்ஜ் பண்ணோம், அப்படி வரலைங்கிற கண்டிஷனில் கிரிட் லைனுக்கு வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு சுவிட்ச் பண்ணி விடும். அது வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சார்ஜிங் வந்து பேட்டரிக்கு கொடுக்கும். அண்ட் லோடெல்லாம் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு, பேனல் கனெக்ட் பண்ணியாச்சு, கிரிட் லைனை எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். இந்த சார்ஜர் வந்து எப்போ வந்து கிரிட்டை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் டு த இன்வெர்ட்டருக்கு அப்படிங்கிறத சார்ஜர் தான் டிசைட் பண்ணும். ஸோ அது வந்து கிரிட்டு ரெண்டு இன்டெலிஜென்ட் ஒர்க்கு. ஸோ இப்போ இது வந்து இதனுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா MPPT மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்டிங் த மேக்ஸிமம் பவர் ஃப்ரம் த சோலார் பேனல் ஆஸ் வெல் அஸ் எப்போ வந்து ஏசி கிரிட்டை வந்து இன்வெர்ட்டருக்கு கொடுக்கணும், இல்லை எப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பிகாஸ் அப்போது வந்து உங்களுக்கு கிரிட்லேருந்து மெயின்லேருந்து எடுக்கக்கூடிய சப்ளை வந்து குறையும். ஸோ யூனிட் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ அந்த வேலையும் இந்த சார்ஜர் வந்து பார்க்குது. ஸோ லோடு கனெக்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். இப்போ நமக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே லோடு வந்து இன்வெர்ட்டர்லேயே கொடுத்துக்கலாம். நம்மளோட லோடுக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் லைன் கொடுத்துக்குவோம். அண்டு இது வந்து நியூட்ரலை வந்து சீரீஸில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம லோடு வந்து இப்போ ஆன் ஆகும். MCB ஆன் பண்ணோன்னா வில் பி கெட்டிங் த அவுட்புட்டு. ஸோ இப்போ வந்து இதில் சோலார்லேருந்து வந்தால் சார்ஜர் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணோம், கிரிட்டிலேருந்து வந்தால் பேட்டரியை சப்போஸ் சோலார்லேருந்து வரல அப்படின்னா சார்ஜர் வந்து கிரிட்டு வழியாக இன்புட் எடுத்து நம்மளுடைய இன்வெர்ட்டருக்கு கொடுத்து அது வந்து திரும்ப பேட்டரியை சார்ஜ் பண்ணும். எனிஹவ் பேட்டரி வில் பி சார்ஜ்டு. இந்த சோலார் அண்டு கிரிட்டு ஹைப்ரிட் சார்ஜருடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தான். இப்போ பவர் போனாலும் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டருடைய பவர் இப்போ ஆஃப் ஆனால் கூட உங்களுக்கு டிஸ்சார்ஜிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணலாம். நம்ம நார்மல் ஹோம் இன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு முன்னாடி நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்மளோட லோடை வந்து சுவிட்சிங் ஆன் ஆஃப் பண்ணி பவர் போனாலும் நமக்கு இன்வெர்ட்டர் ஆப்ரேஷன்ஸு பார்த்தோம். இப்போ வந்து இப்போ ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை எடுத்து நம்ம ரிட்ரோஃபிட்டிங் மெத்தடில் வி ஆர் மேக்கிங் அவர் ஹோம் UPS ஆர் இன்வெர்ட்டர் டு த சோலார் இன்வெர்ட்டராக நம்ம மாற்றுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஆஸ் இட் இஸ் சோலார் பேனல்லேருந்து இன்புட் கொடுக்குறோம். இது வந்து MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வோல்ட் சிஸ்டம். இது என்டையர் சிஸ்டம் வந்து 12 வோல்ட் சிஸ்டம். ஸோ பேட்ரி இன்புட் கொடுத்துக்கிறோம். ஸோ பேனல்லேருந்து வந்தாலும் சார்ஜ் ஆகும். சப்போஸ் பேனல்லேருந்து அவுட்புட் வரல அப்படின்னா கிரிட்டிலேருந்து கொடுக்கும். அதை டிசைட் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோலர் தான். ஸோ கிரிட்டோட இன்புட் எடுத்து கண்ட்ரோலர் கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோலர்லேருந்து MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து கிரிட் லைன் எடுத்து நம்மளோட இன்வெர்ட்டருக்கு கொடுத்துக்கிறோம். லோடு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு லைன் எடுத்து கனெக்ட் பண்ணி நம்ம லோடை வந்து சீரீஸில் போட்டு
நியூட்ரலை வந்து இங்கே கொடுத்தாச்சு. இப்போ டிஸ்சார்ஜிங் வந்து நம்மளுக்கு இந்த இன்வெர்ட்டர் வழியாக டிஸ்சார்ஜிங் ஆகும். ஸோ இப்போ நம்ம லோடு ஆன் பண்ணால் நமக்கு வந்துட்டுருக்கும். இதில் எவ்வளோ பேட்டரியோட பவர் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் லோடு பவர் என்ன, பேட்டரி பவர் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுனால, சப்போஸ் புரியலன்னா கூட யூ கேன் ரைட் இட் இன் யுவர் கமெண்ட் செக்ஷன். வி வில் டெஃபினெட்லி ட்ரை டு ஹெல்ப் யூ. அண்ட் any doubts, please let us know. Thank you for watching and good day to you.